Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். டெய்லி ரொட்டீன் எப்படி போகுது அப்படினு சொல்லிட்டு காலையில இருந்து ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு பேருமே காலையில இருந்து பூஜை பண்ணிடுவோம். முருகருக்கு விளக்கு போட்டுட்டு இருக்கோம்ல, அதனால காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சமையல் பண்றதுக்காக போவோம். பசங்களாம் அப்பதான் எந்திரிச்சு வந்தாங்க. வந்து பாருங்க எப்படி உட்கார்ந்துட்டு குட் மார்னிங் சொல்றாங்க. நல்லபடியாக காலையில் பூஜையை வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு சமையல் வேலை, பசங்களை ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு தலைவாரி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வரும் பாருங்கள் vlogல. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் நல்லபடியாக எழுந்து காலைலங்காட்டியும் போயிட்டு பால்லாம் வாங்கியாந்து நம்ம சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டோம். முருகர் 48 நாள் விரதத்தை கண்டினியூ பண்ணியிருக்கோம். சிறப்புமாக நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. பூஜையெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது இன்னொரு பூஜை, சமையல் அறை. அந்த அறைக்கு செல்வோம். என்ன பண்ணிங்கிறாங்க தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க. சமையல் அறையில் இது யார்? அது குட்டி வேண்டியா? நீ என்ன பண்ணுற சமையல் ரூமுக்கு சம்மந்தம் இல்லாத? சரிம்மா, 10 நாள் பொறுத்து சமையல் அறைக்கு வந்துக்கிறாங்க. என் பசங்களுக்கு ஸ்கூல் இல்லையாங்காட்டி எனக்கு சரியாகவே சமைச்சு போடல. நான் என்ன பண்ணுறது? சரி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? இது நடக்குது சோறு முதல்ல ஆக்கி ரெடி பண்ணிட்டு இங்கே ஒரு சோறு இருக்குது. அது கோஸ் அது உனக்கு டீ பாடி ரொம்ப நாள் கழிச்சு டீ குடிக்கிற மாதிரி இருக்குது. இது என்னது சோறு குழம்பெல்லாம் ஆகிட்டியா? பொங்கல் மாதிரியா? எப்படியா? இல்ல சாதம். சரி, நீ என்ன விஷயம்? ரைஸ் தமிழ் சொல்லணும். சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், அது சாம்பார், மாவு அரைச்சி வச்சிருக்கு. இட்லி மாவு பார்த்தீங்களா? இட்லி மாரியே புசு இருக்குது. அது எங்கள் வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். அதிசயம். அப்புறம் இது என்னது? குருமா குழம்பா? கத்திரிக்காய் மூக்கல்ல. ஓகே, நல்ல ஆரோக்கியமான உணவு தான். கத்திரிக்காய் மூக்கல்ல குருமா குழம்பு சூப்பராக இருக்குமே. குருமானாவே ஒரு எக்ஸ்ட்ரா நீ குளிக்கிறதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இப்போ வந்து அப்படியே டப்பு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். சாமி கும்பிட்டு வந்துட்டு சமையல் ரூமில் ஐக்கியமாயிட்டாங்க. பிரேக்கா? ஆமா, 5 நிமிஷம் டீ. ஓகே ஓகே. வந்து ரைஸ் குழப்பம்லாம் ஆகிடும். நீ டப்பு ரைஸ் வச்சுட்டு போ. நீ டீ கிளாஸ் எடுத்துன்னு ஓட்டு போகிறேன். மக்களே, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பூண்டு இஞ்சிலாம் சாப்பிட்ற பழக்கத்தை இது பண்ணுங்கள். எங்கள் பசங்க கூட ஃபஸ்ட்டில் பூண்டுலாம் சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லி நல்லதுடான்னு சொல்லி அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சாப்பிட வச்சோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க. நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறது தான் வந்து ஆரோக்கியம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுன்னு மேக்ஸிமம் வந்து சத்து இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ற நிலைமைக்கு ஆகிட்டோம். அதனால் குழம்புல இந்த சமைக்கிறதுல அப்போ வந்து கொஞ்சம் ஆரோக்கியமானதை சேர்த்துங்க தயவுசெய்து. நம்மளுக்கு இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து ஆரோக்கியம் தான் பெரிய சொத்து. அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எல்லா காய்கறியும் பழக்கப்படுத்துங்க தயவுசெய்து சொல்கிறேன். அனுபவத்தில் சொல்கிறேன். காய்கறி எல்லாம் பழக்கப்படுத்துங்க. ஏதோ பெருமைக்காக சிக்கனு மட்டனு மீனுன்ட்டு வாங்கி கொடுக்குறது பெருசு இல்லை. என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் கடைசியாக வரது நான்வெஜ்ஜு தான் வந்தாகணும். ஏதாவது ப்ராப்ளம்னாச்சு வெஜ்ஜுக்கு தான் வந்தாகணும். அதனால் தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வந்து பழக்கப்படுத்துங்க. அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களை பார்த்து மற்றவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. தேங்காய் வெறும் வயதுலேயே எங்கள் பசங்க சாப்பிட்ருவாங்க. அதுவும் நல்ல பழக்கம் தான். இந்தமாதிரி குருமா வைக்கும்போது அரைச்சி சாப்பிட்ருவோம். ஓகே நண்பர்களே, சமைச்சு முடிச்சிட்ட பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். காலையில் பரபரப்பாக சமையல் வேலையும் முடிச்சுட்டு பசங்களுக்கும் தலை வாரணும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் வீட்டிலலாம் குட்டீஸ் இப்படி இருக்காங்கன்னு பாருங்கள்.
நம்ம தலை வாரதுக்கு ஒரு பக்கம் நிற்க வச்சா அதுங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுங்க. தலையை எப்படி திருப்போங்க, அப்படி திருப்போங்க. இதையெல்லாம் சமாளித்து இதுங்களுக்கு தலையை பின்னி விடுறதுக்குள்ளே இருக்குது பாருங்க, ரொம்ப கொடுமைங்க. அதுவும் 2 பேருக்கும் தலை வாரி விடணும், ரிப்பன் வச்சு பின்னி விடணும்னா ரொம்ப கஷ்டம். என் பெரிய பாப்பாவுக்கு இந்த சிக்கு மட்டும் போகவே போகாது, எவ்வளோ வாரினாலும். முதல்ல சிக்கு இல்லாமல் தான் இருந்தது, இப்போ தான் ரொம்ப இதுவாக அதிகமாகிட்டு. நான் ஒரு பக்கம் நிற்க வைப்பேன், அதுங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுங்க, உட்காருங்க, எந்திரிக்கோங்க. ஒரு இடமா அது பாருங்கள் என்னென்ன சேஷ்டெல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க பாருங்கள். இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸுங்க இப்படி தான் தலை வரும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க. சில பெரிய நீட்டு முடியாக இருக்கிறதுனால உட்காந்துட்டு வாரும்போது வாரவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாரதுக்கு. ஆனால் நிற்கிற கால் வலிக்குது அப்படின்னாலுங்க. எப்படியும் இப்படி தான் டெய்லி போகுது லைஃபு. கத்திக்கிட்டே பசங்க கூட தலை வரும்போது தான் ரொம்ப கத்துறதா இருக்குது. அதுவும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சு சிக்கு எடுக்கிறதுக்கு பாருங்க, எனக்கு பெரிய போர்க்களம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து காலை உணவும் மதிய உணவும் பார்க்க போகிறோம். நான் இதில் எதுமா காலை உணவு என்ன பண்ணிக்கிறாங்க? இட்லி என்ன ஓட போடுவீங்க வடை மாதிரியா? சூப்பராக இருக்கிறது, சாப்பிட்டு பார்ப்போம். டேய், தேங்காய் சட்னி, இட்லி தேங்காய் சட்னி காலையில். மதியம் ரைஸு, சாமி பிரசாதம். இருறா குருமா குழம்பு சிறப்பாக தான் வந்திருக்கிறது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மூக்குக்கல்லை சுண்டல், மூக்கல்ல போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கேபேஜ், முட்டைக்கோஸ் பொரியல், அவியல் எதுனா சொல்லிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். பாய் நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்மளும் இருப்போம், மற்றவங்களையும் இருக்க வைப்போம். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளங்கள். பாய். எந்திரிச்சதுலேருந்து இவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஒரே டென்ஷன், படபடப்பு தான். இவங்களை அந்த 9 மணிக்கு முன்னாடி அனுப்பிச்சி ஒரு பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டா தான் எங்களுக்கு கரெக்டாக கோவில் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அலாரம் அடிச்சிச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். ஐயோ 9 மணி ஆகிடுச்சு, இன்னும் வெளியே போகலையே அப்படின்ற மாதிரி. நம்ம செய்கிறது ஒரு 8 மணி 8:30 மணிக்கெலாம் செஞ்சுட்டா கூட இவங்க ரெடியாகி போகிறது தான் ரொம்ப கஷ்டம். ப்ரஷ் பண்ணுறதுக்கு கற்றணும், குளிக்கிறதுக்கு கற்றணும். இப்படி தான் எல்லா குட்டீஸும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பொண்ணு இருக்கா பாருங்க, பயங்கர லேசி. எந்திரிச்சு கிளம்புறதுக்கு அழுவா. சின்னவோ ஓரளவு பரவாயில்ல, சொன்னால் கேட்டு கிளம்பி போயிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. பெரியவ தான் அழுமுச்சு, எந்திரிக்கிறதுக்கே அழுகும். அப்புறம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சாமான் தைக்கிறது, பாத்திரம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு துவைச்சி காய வைக்கிறது, இதையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 9:30 to 10 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹோல் டே ஃப்ரீ தான். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கிச்சன். ஏன்னா இவங்களை அனுப்புறதுனால நான் எதையுமே எடுத்து வைக்க முடியாது அந்த ஆன் டைமில். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையுமே செய்வேன். பசங்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மிஷின்லேயும் துணி போட்டு வந்துடுவேன். இது முடியறதுக்குள்ளே அதுவும் முடிஞ்சிடும். அப்புறம் வெளியில் எடுத்து போய் காய வச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவேன்.